அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அலச போறோம். பொதுவா திருமண வாழ்த்து கவிதைகள்னாலே ஏதோ எதுகை மோனையோட எழுதப்பட்ட சில வார்த்தைகள்னு தானே நாம நினைப்போம். ஆனா ஒரு அழகாக எழுதப்பட்ட திருமண கவிதை எப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கான பிராக்டிக்கலான விஷயங்களை, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போட அடிப்படை பொறிமுறைகளை நமக்கு கத்துக் கொடுக்கும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க கிப்சன் மற்றும் ஹெர்பி அப்படிங்கிறவங்களோட திருமணத்துக்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கவிதையை தான் நாம பார்க்க போறோம். சொல்லப்போனா இது வெறும் ஒரு வாழ்த்து பாடல் கிடையாதுங்க. இது காதலுக்கான ஒரு தெளிவான வரைபடம், ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம்னே சொல்லலாம். வாங்க இந்த கவிதை வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உறவுகளுக்கான சீக்ரெட் சூத்திரங்களை நாம இன்னைக்கு டீகோட் பண்ணி பார்ப்போம். இந்த கவிதையில மீண்டும் மீண்டும் வர்ற ஒரு பல்லவி இருக்கு பாருங்க, அதுதான் அட்டகாசம். கிப்சன் ஹெர்பி கைப்பிடித்த வேலை அப்படின்னு கை கோர்க்கும் அந்த ஒரு சிம்பிளான பிசிக்கலான விஷயத்துல தான் இந்த பாடலே தொடங்குது. ஆனா கரெக்டா அடுத்த நொடியே இரண்டு மனம் ஒன்று சேருதே, இறைவன் அருள் வந்து கூடுதே அப்படின்னு அந்த கை கோர்க்கல செயல ஆழமான ஒரு ஆன்மீக ஒற்றுமையோடு கவிஞர் ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிடுறாரு. அதாவது கை கோர்த்தல் அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாது, அது ரெண்டு மனங்களோட சங்கமம். அது மட்டும் இல்லாம இறையருளோட ஆரம்பம் அப்படிங்கிறத இந்த வரிகள் ஆணித்தரமா சொல்லுது. ஆக்சுவலா இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்போட உண்மையான தொடக்க புள்ளி. சரி, இப்போ நாம இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். பகுதி 1, புனிதமான இணைப்பு, அதாவது ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைத்தல். ஒரு சூப்பரான திருமண வாழ்க்கையோட அடித்தளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கவிஞர் இங்க ஒரு தராசு மாதிரி ரொம்ப அழகா பிரிச்சு காட்டுறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உடல் ரீதியான இணைப்பு, அதாவது கை கோர்க்கிறது, அப்புறம் சுத்தி பூத்து குலுங்குற திருமண மலர்கள். இது நம்ம பூமியில கண்கூடா பாக்குற காதல், ரொமான்ஸ் இதையெல்லாம் குறிக்குது. இன்னொரு பக்கம் ஆன்மீக இணைப்பு, ரெண்டு மனங்கள் ஒன்றிணைகிறது, இறைவன் அருள் கூடுறது, இது பரலோகத்தோட ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கல்யாண வாழ்க்கைக்கு பூமியோட காதலும் கண்டிப்பா வேணும், அதே சமயம் தெய்வத்தோட அருளும் வேணும் அப்படிங்கறத இந்த வரிகள் ரொம்ப தெளிவா உணர்த்துது. இது ரெண்டும் சேரும்போதுதான் கல்யாணம்ங்கிற அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பகுதி 2, ஆறுதல் தரும் பயணம். அதாவது நீண்ட தூர பயணத்தை எப்படி கடக்கிறது. ஹனிமூன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர யதார்த்தத்தை கவிஞர் சற்றும் மறைக்காம ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறாரு. சோர்ந்த நேரங்களில் அப்படின்னு உறவுல வர்ற களைப்பையும் அன்றாட வாழ்க்கையோட சோர்வையும் அவர் ஓப்பனா ஏத்துக்கிறாரு. ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்பவும் ரோஜாப்பூ படுக்க கிடையாது இல்லையா? சோர்வான நேரங்கள் கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கான தீர்வையும் அவர் உடனே கையில கொடுத்துறாரு. தோழாய் நீ சிரிப்பால் இன்னல்கள் தீர்ப்பாயின்னு. ஒருத்தருக்கு சோர்வு வரும்போது இன்னொருத்தர் அவங்க சாஞ்சிக்க ஒரு ஆதரவான தோழா மாறணும். எவ்வளோ பெரிய துன்பமா இருந்தாலும் அதை ஒரு புன்னகையால கரைச்சிடணும் சொல்றாரு. இது எவ்வளோ ஒரு முதிர்ச்சியான மெச்சூர்டான அப்ரோச்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய வார்த்தை நீண்ட தூரம். கல்யாணங்கிறது ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் கிடையாதுங்க, அது ஒரு பெரிய மேரத்தான் ஓட்டம். இந்த நெடிய பயணத்துல பாதியிலேயே சோர்வு வராம இருக்கணும்னா அன்பு செய்யும் அழகான பயணம் ஆறுதல் கொடுக்குமே அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்ந்து ஆறுதலாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறது மட்டும்தான் இந்த நீண்ட பயணத்தை சாத்தியமாக்கும். அந்த மியூச்சுவலான ஆறுதல் தான் உறவை சலிக்காம உயிரோட்டமா வச்சுக்க உதவும் ஒரு சூப்பரான ஃபியூவல் அப்படிங்கறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. விட்டு கொடுப்பதன் வலிமை. உறவுக்கான சீக்ரெட் ஃபார்முலா இதுதாங்க. இந்த கவிதையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, ஒரு அருமையான உறவுக்கான 3 ஸ்டெப் ஃபார்முலாவை இது நமக்கு தருது. ஸ்டெப் 1, ஊக்கம் தரும் இனிய வார்த்தை. உங்க துணைக்கிட்ட பேசும்போது எப்பவும் இனிமையான மோட்டிவேட் பண்ற வார்த்தைகளை பேசுறது. ஸ்டெப் 2, விட்டு கொடுத்து வளர்கின்ற உறவு, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல சமரசம் செஞ்சுக்கிறது. இந்த 2 ஸ்டெப்ஸையும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா அதோட நேரடி ரிசல்ட் தான் ஸ்டெப் 3, விண்ணக மகிழ்ச்சி தேடி தருமே. ஆமாங்க, இனிமையான வார்த்தைகளும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தா ஒரு சொர்க்கத்தோட சந்தோஷமே டைரக்டா உங்க வாழ்க்கையில கிடைக்கும்னு இது ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. விட்டு கொடுத்து வளர்கின்ற உறவே அப்படிங்கிற இந்த வரிய நாம தனியா எடுத்து பார்க்கணும். பொதுவா நாம என்ன நினைப்போம், விட்டு கொடுக்கறதுனா அது ஒரு பலவீனம் அல்லது நாம தோத்துட்டோம்னு நினைப்போம், கரெக்டா? ஆனா கவிஞர் இங்க அப்படி சொல்லவே இல்லை. விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது, மாறா அது உறவை வளர்க்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி, ஒரு ஆக்டிவான இன்கிரீடியன்ட் அப்படின்னு காட்டுறாரு. ஒரு செடி வளர தண்ணி எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு ஒரு உறவு வளர விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, ஒரு காவிய காலம். இதற்கான அல்டிமேட் பலன் என்னன்னு பார்ப்போம். இந்த நீண்ட பயணத்தை அந்த ஆறுதல் மற்றும் விட்டு கொடுத்தலோட வெற்றிகரமா கடக்கும் கிப்சன் மற்றும் ஹெர்பி தம்பதியினருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு கவிஞர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. பாருங்க, இதுதான் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான முழுமையான பரிசுகள். முதலாவதா, ஆண்டவர் அருளால வாழ்வு மலரும். 2வதா, எல்லா செல்வங்களும் வசமாகும். 3வதா, சந்தோஷ சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும்.
இறுதியா சகல நன்மைகளும் உங்களை தொடர்ந்து வரும். ஒரு நல்ல உறவுக்கான அடித்தளத்தை அமைச்சு விட்டு கொடுத்து வாழ்றது மூலமா இந்த 4 மாபெரும் ஆசீர்வாதங்களையும் தடையின்றி பெற முடியும்னு இந்த வரிகள் உறுதிப்படுத்துது. இங்கே உண்மையிலே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, காவியம் காலம் நிலைத்து நிற்குமே அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தை தான். காவியம் அப்படின்னா காலத்தை வென்ற ஒரு இதிகாசம். திருமணங்கிறது ஏதோ 60 அல்லது 70 வருஷம் மனித ஆயுட்காலம் சம்பந்தப்பட்டதை மட்டும் கிடையாதுங்க. அது பல தலைமுறைகளை தாண்டி பேசப்படும் ஒரு காவியமா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தமா மாறும்னு கவிஞர் சொல்றாரு. ஒரு சாதாரண கணவன் மனைவி உறவை ஒரு காவிய பயணமா இந்த ஒற்றை வார்த்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுல. கவிதையோட இறுதிக்கட்ட சுருக்கம் இதுதான்: இரு உள்ளங்கள் ஒன்றாய் பயணிக்க இறைவன் அருள் என்றும் பொழியுமே. இங்க கவிஞர் பயணிக்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறத கவனிங்க. பயணம் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸான விஷயம். ஏதோ கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு இல்லாம 2 மனங்களும் இணைஞ்சு தங்களோட பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் போதுதான் இறைவனோட அருளும் தொடர்ந்து மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க உறவுல நீங்க போடுற தொடர்ச்சியான எஃபர்ட் ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கிப்சன் மற்றும் ஹெர்பியோட இந்த அற்புதமான கல்யாண பாடல் காதலுக்கும் ஒரு நெடிய வாழ்க்கைக்கும் எந்த காலத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு அட்டகாசமான வரைபடத்தை நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த ஆறுதல் மற்றும் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற 2 பவர்ஃபுல்லான கொள்கைகளை வச்சு உங்க சொந்த வாழ்க்கையிலையும் உறவுகளிலையும் எப்படி உங்களுக்கான ஒரு காவிய காலத்தை நீங்க உருவாக்க போறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். இந்த அழகான பயணத்துல என்னோட இணைந்ததற்கு மிக்க நன்றி. கிப்சன் ஹெர்பி கைப்பிடித்த வேளை, திருமண மாலர்கள் பூ பூக்கும் சோலை, 2 மனம் ஒன்று சேருதே, இறைவன் அருள் வந்து கூடுதே. அன்பு செய்யும் அழகான பயணம், ஆறுதல் கொடுக்குமே நீண்ட தூரம், சோர்ந்த நேரங்களில் தோளாய் நீ, சிரிப்பால் இன்னல்கள் தீர்ப்பாய் நீ. மகிழ்ச்சி தேடி தருமே. கிப்சன் ஹெர்பி கைப்பிடித்த வேளை, திருமண மாலர்கள் பூ பூக்கும் சோலை, 2 மனம் ஒன்று சேருதே, இறைவன் அருள் வந்து கூடுதே. ஆண்டவர் அருள் சூழ வாழ்வு மலருமே, அனைத்து செல்வமும் உன்வசம் வருமே, சந்தோஷ சிரிப்பு என்றும் மலர்த்திடுமே, சகல நன்மைகளும் உங்களை தொடருமே. இறைவன் அருள் என்றும் பொழியுமே.
இறைவன் அருள்வண்டு கூடுதே. கிப்சன் ஹெர்பி கைப்பிடித்த வேளை திருமணமாலர்கள் பூ பூக்கும் சோலை. இரண்டு மனம் ஒன்று சேருதே. இறைவன் அருள் வந்து கூ